தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனுக்குரிய ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்றது, கவுன்சிலிங் ஷெட்யூலும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து விரைவில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டாக்குரிய அப்ளிகேஷன் நமக்கு இனிமேல் ஓப்பன் ஆகலை. அதுவுமே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் இந்த சூழ்நிலையில் இது டிலே ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 இடத்துல வந்து கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த நீட்டுடைய ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்குரிய அ அ ரிசல்ட் அப்படின்றதும் இப்பலாம் வந்திருக்கு. நேத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு 16 மாணவர்கள் வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கு மறுதேர்வு வேணும். ஏன்னா சென்டர்ல வந்து நமக்கு வந்து பவர் இல்லாம போச்சு. அதனால எங்களால மதிப்பெண் அதிகமா எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு 16 மாணவர்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஆவடியில ஒரு 13 பேரு, குன்றத்தூர்ல ஒரு 2 பேரு, அப்புறம் இன்னொரு இடத்துல ஒருத்தவங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து மறுதேர்வு வேணும். நீட்டுடைய ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க சென்னை ஹைகோர்ட்ல. ஸோ அத விசாரிச்சு, அதற்குண்டான தீர்ப்பு அப்படின்றது நேத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மறுதேர்வு அப்படின்னு சொல்றது நடத்த முடியாது. இது வந்து கிடையாது அப்படின்ற ஒரு தீர்ப்ப வந்து அ இது அ மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, அ இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும்? ஏன்னா 16 பேருக்கு மட்டும் எக்ஸாம் தனியா வச்சாங்க அப்படின்னு சொன்னா, 20,00,000 மாணவர்கள்கிட்ட எழுதியிருக்காங்க. இது எல்லாருக்குமே இந்த பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால, இந்த கண்டிஷனுக்கு இது ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாரி சென்னை ஹைகோர்ட்டுமே சொல்லியிருக்காங்க. 16 மாணவர்களுக்கு அப்படின்னு தனியா வந்து எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, இங்க அப்டேட் பண்ணாங்க. இப்ப அதற்குரிய தீர்ப்பானது வந்துடுச்சு. இப்ப விரைவில் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது இப்ப வர ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு காரணம் ரேங்க் லிஸ்ட் வராம நின்னதுக்கு 1. அதேபோல வந்து மத்திய பிரதேஷ்லயுமே கிட்டத்தட்ட வந்து இதே சூழ்நிலை வந்து இருந்தது. என்ன அப்படின்னா, அங்கேயுமே மாணவர்கள் வந்து ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் இதே போல இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதையுமே விசாரிச்சுட்டு என்டிஏ தரப்புல இருந்து சொல்லியிருந்தார். என்டிஏ தரப்புல இருந்தும் அப்பியர் ஆகி அவங்களும் வந்து கோர்ட்ல வந்து சில விஷயங்கள வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் சைட்லயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதற்குமே வந்து மறு எக்ஸாம் அப்படின்றது இப்ப கிடையாது. அதற்குமே தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்கேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க தமிழ்நாட்டுல சென்னை ஹைகோர்ட்டுமே வந்து மறுதேர்வுக்கு தடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தடைனா என்னன்னா, இவங்களுடைய மனுவ ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடுது. ஸோ அப்போ இதுல நம்ம ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, எப்பயுமே ஒவ்வொரு வருஷமும் வந்து ஏதோ ஒரு சிக்கல் வந்து இந்த ரிசல்ட் வர டைம்ல நடக்கும். ரிசல்ட்டயே நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் எல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டையும் வெளியிட்டுட்டாங்க நமக்கு தெரியும். ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் அதிலயுமே சில மாணவர்களுக்கு சில தவறுகள் இருந்ததா சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. பட் அதெல்லாம் பெருசா வந்து பூம் ஆவல. இஷ்யூவும் வரல. ஆனா இந்த இடத்துல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரிசல்ட்ட பார்த்துட்டு ஒரு 16 மாணவர்கள் திரும்ப போயிட்டு எங்களுக்கு ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்டிஏ தரப்புல இருந்து பதிலும் வந்து அது வைக்க முடியாதுன்றது தான் இருக்கு. அதே நேரத்துல அத விசாரிச்சு சென்னை ஹைகோர்ட்டுமே வந்து 16 மாணவர்கள தனியா வச்சா, ஒட்டுமொத்தமா எழுதுன 20,00,000 மாணவர்களுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால, அந்த நீட் மறுதேர்வுக்கு தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீட்டுடைய ரீ எக்ஸாம் அப்படின்றது நிச்சயமா கிடையாது அப்படின்றத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ரேங்க் லிஸ்ட் வெளிய வரும். அந்த ரேங்க் லிஸ்ட் வெளிய வந்ததுக்கு அப்புறம், அதுல வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்றது, யார் யாரு எந்த கேட்டகரியில தமிழ்நாட்டு அளவுல எந்த ரேங்க்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பேரலலா வந்து நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்றது குடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல நீங்க ஆஸ் பர் அந்த ஷெட்யூல் படி உங்க ரேங்க் படி எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த டைம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ இத பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணி குடுப்போம் உங்களுக்கு. நீங்க கமெண்ட்ல டீட்டெயில சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்களும் தயாரா இருக்கிறோம். ஸோ நீங்களும் தயாராவே இருங்க. ஸோ இப்ப எல்லாருமே அடுத்து நம்ம ரேங்க் லிஸ்ட்க்காக வெயிட் பண்ணலாம். விரைவில் ரேங்க் லிஸ்ட் வெளிய வரும். அதேபோல ஆல் இண்டியா கோட்டாக்குரிய அப்ளிகேஷனும் விரைவில் வந்து ஓப்பன் ஆகும். தேங்க் யூ.